குழந்தைகளே, நம்ம கதையில என்ன பார்த்தோம்? கம்சனை அசரீரி கேட்டுது. என்ன சொல்லித்து? மூடனே, தேவகிக்கு பிறக்க போற 8வது குழந்தை உனக்கு யமனா இருக்கும்னு. இதை கேட்டதும் கம்சன் என்ன பண்ணான் தெரியுமா? கேட்கலாமா தொடர்ந்து இந்த கதைய? கம்சனுக்கு பயங்கர கோபம் வந்தது. அவன் அப்படியே திரும்பினான். தேர்ல தட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவகியை பார்த்து, நீ உயிரோட இருந்தாதானே உன்னோட 8வது குழந்தை என்னை கொல்லும், நான் இன்னைக்கே உன்னை கொன்னுடுறேன் அப்படின்ட்டு அவன் எடுத்துட்டு இருந்த அந்த உடைவாளை வச்சு அப்படியே தேவகியை கொல்ல போனான். வசுதேவர் பார்க்கிறாரு, இப்பதான் கல்யாணம் ஆகிருக்கு, தன்னோட மனைவி அவ கூட வரா, அவளை இவன் இப்படி வெட்டிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுனால அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். கம்சா, நீ இந்த மாதிரி முடிவு எடுத்துடாத, தேவகிக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஏன் இப்படி பண்ணற, ஏதோ ஒரு குரல் கேட்கறதேன்னு நீ ஏன் நம்புற, அப்படிலாம் நடக்காது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவன் ரொம்ப கோபமா இருக்கான். முதல்ல கோபத்துல இருந்து அவனை குறைய வைக்கணும் இல்லையா, அதுக்காக. அடுத்தது இப்படி ஒவ்வொரு வார்த்தையா பேச ஆரம்பிக்கிறார். கம்சா, இவ்வளவு நன்னா நீ தங்கைக்கு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்தை அன்னைக்கையே வெட்டி கொன்னுட்ட அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பழி பாவம். நீ ராஜாவாக போறவன், ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி என்ன பேசுவா, நீ அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அப்பவும் கம்சனுக்கு கோபம் குறையல. திருப்பி சொல்லுறா, இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இது வரைக்கும் அவளுக்கு குழந்தையே இல்லை, இன்னும் கல்யாணம் ஆனா கூட குழந்தை பிறக்கும்னு என்ன நிச்சயம், எப்ப பிறக்கும், நீ ஏன் இப்ப போய் கொல்லற அப்படின்னு சொல்லறான். மெதுவா இப்படி வசுதேவர் ஒண்ணு ஒண்ணா சொல்லப்போ கம்சனுக்கு கேட்டு, ஆமால்ல இதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, அவளுக்குதான் குழந்தை இப்ப இல்லையே, எப்பமோ வர குழந்தைக்கு நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறப்போ வசுதேவர் சொல்ற, கம்சா நீ ஒன்று பண்ணு, எங்களுக்கு ஒரு வேளை குழந்தை பிறந்ததுன்னா ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த உடனே நான் உன்கிட்ட கொடுத்துடுறேன், நீயே வச்சுக்கோ, 8வது குழந்தை தானே உன்னை கொல்லுன்னு சொல்லியிருக்கா, நீ எதுக்கு இப்போ தேவகியை கொல்லற அப்படின்னு கேட்குற. இதுவும் சரிதான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கம்சனுக்கு இந்த கோபம் போகவே இல்லை. அவன் மனசுக்குள்ள ஒரு பயமும் வந்துடுறது. அதே நேரத்துல எப்படியும் நம்மளை இப்படி கொன்னுடுமோ, இது ஒருவேளை சிவனா இருக்குமோ, பிரம்மாவா இருக்குமோ, விஷ்ணுவா இருக்குமோ, யாராவது தேவர்கள் இந்த மாதிரி மேஜிக் பண்ணறாளோ அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் நீங்கிறதுக்காக திருப்பியும் வசுதேவர் சொல்றார், கம்சா என்னோட ஒவ்வொரு குழந்தையும் நான் பிறந்த உடனே உன் கையில தந்துடுறேன்னு. வசுதேவரை பத்தி முதல்லயே நாம என்ன சொன்னோம்? ரொம்ப நீதி, நேர்மை, உண்மை மட்டுமே பேசுறவர், வாக்கு மீறாதவர், அவ்வளவுலாம் நல்லது இருக்கிறதுனால சரி வசுதேவரை நம்பலாம், நாம நம்பி இதை ஒத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். உடனே என்ன பண்ணறான், தேவகியும் வசுதேவருக்கும் இவ்வளவு அழகா அவனுடைய அரண்மனையில கொண்டு விட வேண்டியதை நேர கொண்டு போய் தன்னுடைய பாதுகாப்புல ஒரு இடத்துல விடுற. இந்த இடத்த விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு காவலுக்கு வேற கம்சன் ஆளை நியமிச்சிடுறான். ஆளெல்லாம் நியமிச்சுட்டு தன்னோட அரண்மனைக்கு வரான். கம்சனுக்கு யாரெல்லாம் நண்பர்கள்னு கேட்டா அசுரர்கள் தான் அவனுக்கு நண்பர்கள். இந்த அசுரர்களுக்கே உள்ள குணம் என்னன்னா, புத்திசாலித்தனம் இல்லாதது, முரட்டுத்தனமா முடிவெடுக்கிறது, மூர்க்கத்தனமா எதையுமே யோசிக்காம செயல்படுறது. இப்படிப்பட்ட தான் கம்சனுக்கு இந்த சாணூரன், முஷ்டிகன், தேனுகா இந்த மாதிரி முரட்டுத்தனமா மூளையே உபயோகிக்காம ஏதாவது பண்ணக்கூடியவா தான் இவருக்கு நண்பரா இருக்கா. இவாட்டெல்லாம் இப்படி சொல்றான், இந்த மாதிரி நடந்தது, நான் நந்த வசுதேவரையும் தேவகியையும் இங்க கொண்டு போய் காவலோட வச்சுட்டு வந்திருக்கேன்னு. இவெல்லாம் சொல்லறா, என்ன கம்சம், நீ ராஜாவாக போறவன், இப்படியா விட்டுட்டு வருவ, சிறைப்படுத்த வேண்டாமா, நீ அறிவே இல்லாம பண்ணிருக்கேன்னு. இல்லை, நான் இன்னைக்கே பண்ணிட்டேன்னா எனக்கு கெட்ட பேர் வந்துடும், அதனால இப்படி இருக்கட்டும் அப்படின்னு கம்சன் சொல்லறான். இப்படி கம்சன் சொல்லி கொஞ்ச நாள் ஆகும்போது தேவகிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. கொஞ்ச நாள் ஆனது. இந்த தேவகிக்கு பிறந்த குழந்தை பிறந்த உடனேயே வசுதேவர் என்ன சொல்லியிருக்கார், குழந்தை பிறந்ததும் உன்கிட்ட தந்துருவேன்னு அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நேர கம்சன் கிட்ட கொடுத்துட்றார். கம்சன்கிட்ட சொல்லுறார், 8வது குழந்தை தானே உன்னை ஏதாவது பண்ணும், இந்த குழந்தை ஒன்றும் பண்ணாது, இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு. கம்சனும் நினைக்கிறான், 8வது குழந்தைன்னு தானே அசரீரி சொல்லிது, இது என்ன பண்ண போகிறது அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். அப்படி நினைச்சுட்டு அவன் வசுதேவர் போகட்டும்னு அனுப்பிடுறான். ஆனா இந்த அசுரர்கள் அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்காளே, அவெல்லாம் சொல்லறா, இல்லை கம்சா, இந்த குழந்தைய நம்ம நம்பக்கூடாது, அவளோட 8 குழந்தையுமே நமக்கு யமன் தான், அதனால நீ நம்பாதன்னு.
எனவே கோபம் வந்து கம்சன் என்ன பண்ணறான், அந்த குழந்தைய கொன்னுடுறான். இப்படி வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஒவ்வொரு குழந்தையா பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் வசுதேவர் கொடுக்கிறார், கம்சன் கொன்னுடுறான். வசுதேவர் கொடுக்கிறார், கம்சன் கொன்னுடுறான். இப்படியே வரப்போ 7வது குழந்தை வரப்போறது. அப்போ மகாவிஷ்ணு தன்னோட தங்கையான மாயாவை கூப்பிட்டு பேசுறார். மாயா அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவோடைய சக்தி. மகாவிஷ்ணு ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவரோட சக்திக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் மாயாதேவி, அவரோட தங்கை. அந்த மாயாதேவிட்ட சொல்றார், என்னோட உருவமா நீ போய் பூமியில சில காரியம் பண்ண வேண்டியிருக்கு, சில மாயா சக்தியை நீ பண்ண வேண்டியிருக்கு, மாயையா சில வேலையை நீ பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த மாயா கிட்ட சொல்லற. அவளும் நீங்க என்ன சொல்றீங்களோ பிரபு, அதையே நான் பண்ணறேன் அப்படிங்கிறா. இந்த வசுதேவருக்கு ரோஹிணின்னு ஒரு அம்மா, ஒரு மனைவி இருக்கா. இப்ப நம்ம தெரிஞ்சின்றது யாரு, வசுதேவரும் தேவகியும் இருக்கா. இந்த வசுதேவருக்கு இதுக்கு முன்னால ரோஹிணின்னு ஒரு மனைவி இருக்கா. இந்த இப்போ தேவகி வயத்துல இருக்கிற அந்த குழந்தைய மாயா அப்படிங்கிற அந்த மாய சக்தியை வச்சுண்டு தேவகிட்ட இருந்து ரோஹிணிக்கு அதை மாத்திடுறா. இப்ப யார் வயத்துல குழந்தை வளர்றது, இந்த குழந்தை இப்போ ரோஹிணி வயத்துல வருது. இந்த குழந்தை வந்து இப்படி ஒரு அம்மாட்டிருந்து இன்னொரு அம்மாவுக்கு ஈர்த்து கொண்டு போய் வச்சதுனால சங்கர்ஷண அப்படிங்கிறது சக்தி நிறைஞ்ச ஒரு குழந்தையா இந்த குழந்தை இருக்கு. இந்த குழந்தைய இப்படி இந்த அம்மா வயத்துக்கு மாத்திடுறா இந்த மாயா சக்தி. அதே நேரத்துல தேவகியோட வயத்துல மகாவிஷ்ணு அப்படியே குழந்தையா வர்றார் அந்த இடத்துல. இன்னொரு பக்கத்துல மாயாவான பகவான் மகாவிஷ்ணுவோட தங்க அவ என்ன பண்ணறா, அவ போய் அங்க யசோதையோட வயத்துல குழந்தையா வந்துடுறா. 3 குழந்தை ஒரே நேரத்துல பிறக்க போறது. சங்கர்ஷண அப்படிங்கிற குழந்தை ரோஹிணிங்கிற அம்மா வயத்துல இருக்கு, மகாவிஷ்ணு தேவகிங்கிற அம்மா வயத்துல இருக்கு, மாயா யசோதை அப்படிங்கிற அம்மா வயத்துல இருக்கு. இது ரொம்ப இவ்வளவு சக்தி. மகாவிஷ்ணு அப்படின்னாலே ரொம்ப அழகு, தாமரை கண், அழகான ஒரு சிரிப்பு, நல்ல மஞ்சள் பட்டு, நல்ல அழகான தலைமுடி வளையமா தொங்கக்கூடியது, ஆபரணங்கள், இப்படி எல்லாம் நம்ம கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அந்த மகாவிஷ்ணு பூமியில பிறக்க போறார், இந்த பாரத வருஷத்துல பிறக்க போறார். அவர் கூடவே அவருடைய அம்சமா ஆதிசேஷனா அவருடைய ஒரு பாகமா இன்னொரு குழந்தை ஒண்ணு பிறக்க போறது. அவருடைய தங்கையா மாயா பிறக்க போறா. இந்த அம்மா எல்லாருமே ரொம்ப அழகா பிரகாசமா ஜொலிக்கிறா. ஒவ்வொரு அம்மாவும் வந்து ரொம்ப அழகா இருக்கா பார்க்கறதுக்கு. அந்த இடமே பிரகாசமாறுது. கம்சன் இதுக்குள்ள என்ன பண்ணிடுறான், ரொம்ப இந்த தன்னை கொல்ல போற குழந்தை வரப்போறது அந்த சமயம் வருதுங்கிறதுனால வசுதேவரையும் தேவகியையும் சிறைச்சாலையில அடைச்சிடுறான். சிறைச்சாலையில வெளிச்சமே இல்லை. 2 பேர் கையிலையும் விலங்கு போட்டு இருக்கு, 2 பேர் கால்லையும் விலங்கு போட்டிருக்கு. அப்படி ஒரு இருள்ல இருக்கா. அந்த இடத்துலயும் மகாவிஷ்ணு வயத்துக்குள்ள இருக்கனால அவ அவ்வளோ பிரகாசமா இருக்கா. இந்த நேரத்துல தேவர்கள்லாம் அங்க வந்து மகாவிஷ்ணுவை பத்தி கம்சனோட அரண்மனைக்குள்ள வந்து உருவமே தெரியாம பாடிட்டு இருக்கா. இந்த சமயத்துல தான் ஒரு நாள் என்ன ஆகிறது, அந்த தேவகி அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த உடனேயே அவன் யார் அப்படின்னு காட்டுறான். இந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? நாம தொடர்ந்து பார்க்கலாம்.